எங்கள் ஃபேமிலியில் இது சார்ந்த விஷயங்களை யாரும் அவ்வளோவா கேர் எடுத்துக்கிறது கிடையாது. சில நேரத்தில் வந்து இந்த டிவிலே பேசுகிற மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கன்னத்தில் ஒரு கொடுப்பாங்க. அதையும் நான் வாங்கிக்கிறதும் உண்டு. அது மாதிரி வந்து எப்போவுமே என்னுடைய மருத்துவ முறை தான் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லி நான் எப்பவும் சொல்ல மாட்டேன். பேர் வைக்கிறது வந்து பேர்லாம் வைப்பீங்க. ஆமாம், டேய் பாவாடை அப்படின்னு சொன்னால் எல்லாம் கூட்டமே திரும்பி பார்க்கும். ஏன்னா ஒரு சாமி பேர் அது. உங்கள் உணவில் உப்பு நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா? இந்த விளம்பரத்தை ஒரு நாள் பார்த்துருந்தேன். ஏன்னா நல்லா இருக்குது இந்த விளம்பரம், நம்ம ஒரு எபிசோடு போடுவோம். இருட்டு அறையில் முரட்டு குத்து வந்து டைரக்டர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது உங்கள் சப்ஜெக்ட் சார்ந்த ஒரு படம், நீங்கள் எதாவது டைரக்டான ஒரு வாய்ப்பு கொடுங்க, 2 சீட்டுக்கு மேலே கொடுக்காதீங்க. பிஸி ஆங்கரிங் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட அந்த நேரத்தில் நான் வந்து சகஜமாக பேசுவேன், ஓப்பனாக பேசுவேன். ஆமாம், மற்ற நேரத்துலலாம் அவங்க நம்பரை இன்றைக்கி வரைக்கும் நான் பிளாகில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி அவங்க எங்கே போனாலும் ஒரு கூட்டம் வட்டமிட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் என்னை சுற்றி யாரும் வர்றது கிடையாது. ஆமாம் ஆமாம், அப்படிலாம் கேட்டால் கிளினிக் பாப்பா 300 கன்சல்டேஷன். அதுக்கு ஒரு ஆள் வச்சுருக்கேன். விசிட்டிங் கார்டு கூட கையில் வச்சுக்கிறது கிடையாது. ஆமாம். Green Chilies presents Fashion Diva 2018 district level contest திருச்சி St. Joseph Collegeல கண்டக்ட் பண்றாங்க. ஈவென்ட்ல வின் பண்றவங்களுக்கு டைமண்ட் ரிங், மூணார் டூர் பேக்கேஜ்னு நிறைய கிஃப்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. என்ட்ரி ஃபீஸ் ஃப்ரீ. பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஃபீ இருக்கு. பேடிஎம் மூலமாவும் பே பண்ணிக்கலாம். எந்த ஏரியால இருந்து வேணும்னாலும் வந்து கலந்துக்கலாம். செலிபிரிட்டிஸும் வராங்க. குரூப் அண்ட் சோலோ டான்ஸ் both for boys and girls. Mobile and Paytm number 9047213420. வெல்கம் பேக் மீசை முறுக்கு யூடியூப் சேனல் வித் மீ ரவி. இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற கெஸ்ட்டை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். முக்கியமாக வந்து 10 மணி டாக்டர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை விட முக்கியமாக ஒரு விஷயம் மாத்திருபூதம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. நம்ம டாக்டர் அருண் சின்னையா தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமாக இருக்கிறேன். மாத்ருபூதம் அப்படின்னா வந்து அதாவது பாலியல் துறையில் வந்து நல்ல நிறைய கருத்துக்களை வந்து தமிழ் களத்தில் கொண்டு சென்றதில் அவர் தான் முன்னோடி. ஸோ அவரளவுக்குலாம் நம்ம வந்து கிடையாது. இருந்தாலும் என்ன அப்படின்னா வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பாலியல் சார்ந்த குறைபாடுகளுக்கு உணவின் மூலம் ஒரு சரியான தீர்வை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளவே வந்து மருந்தாக்கி அந்த உணவின் வழி பாலியல் சார்ந்த குறைபாடுகளுக்கு ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நான் வந்து தொலைக்காட்சியில் பண்ணேன். ஸோ அதுக்கு பேர் வந்து சமையல் மந்திரம். இந்த சமையல் மந்திரம் நிகழ்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உலக தொலைக்காட்சி வரலாற்றிலேயே வந்து உணவுகளை மையப்படுத்தி வந்த ஒரு பாலியல் தொடர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கண்டிப்பாக. இப்போது முக்கியமாக ஒவ்வொரு டாக்டருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். உங்களுக்குன்னு ஸ்டைலுன்னு சொல்லும்போது முக்கியமாக ஒரு சில விஷயம் கேட்கும்போது டபுள் மீனிங்காக சொல்கிறது, அதுவும் நல்ல விஷயம் சொல்லணும், அது போக ஒரு நகைச்சுவையாக சொல்லணும், அதுவும் இளைஞர் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஆமாம், இதெல்லாம் விஷயம் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேமிலியில் பொதுவாக டாக்டர்ஸ் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் ஃபேமிலியில் வீட்டுக்கு போகும்போது அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம டாக்டர் நம்மளோட ஹஸ்பண்டோ இல்லை சரி நம்ம அப்பாவோ இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் ஓப்பனாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ எங்கள் ஃபேமிலியில் இது சார்ந்த விஷயங்களை யாரும் அவ்வளோவா கேர் எடுத்துக்கிறது கிடையாது. என்ன அப்படின்னா வந்து அதற்கு காரணம் வந்து என்னுடைய மனைவி வந்து மருத்துவர் தான். ஸோ அதனால் வந்து இந்த பாலியல் சார்ந்த விஷயங்களில் நான் என்னென்ன பேசுவேன் அப்படின்றது வந்து அவங்களுக்கே தெரியும். சில நேரத்தில் வந்து இந்த டிவிலே பேசுகிற மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கன்னத்தில் ஒரு கொடுப்பாங்க. அதையும் நான் வாங்கிக்கிறதும் உண்டு. ஸோ வந்து வேலையும் வந்து எனக்கு இதில் வந்து கொஞ்சம் கூடுதலான வேலைன்னு சொல்லலாம். ஏன்னா பாலியல் சார்ந்த குறைபாடுகள் இன்றைக்கி நிறைய இருக்குது. அதுக்கான காரணம் வந்து துரித உணவு கலாச்சாரம், மேற்கத்திய மோகம். ஸோ கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு சொல்லி கண்டதெல்லாம் வந்து உணவாக எடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்மளுடைய தட்பவெட்ப நிலைக்கு எந்த உணவுகள் ஏற்புடையதாக இருக்குமோ அதை தான் வந்து இளைஞர்கள் சாப்பிடணும். அவன் பாஸ்டான்றான், பீஸான்றான், கடைசியில் அவனே பீஸா போயிடுறான். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு என்ன ஆகுது அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஆண்மை சார்ந்த பிரச்சனை நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் வந்து நிறைய ஓட வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல நோய்களுக்கு பல நிபுணர்கள் இருக்காங்க. ஸோ ஒரு சர்க்கரை வியாதியாக நிறைய டாக்டர்ஸை நீங்கள் பார்க்கலாம், அது அவர் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் மூட்டு வலியில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. ஆனால் இந்த பாலியல் சார்ந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அதாவது மறைமுகமான விஷயம், அந்தரங்கமான விஷயம், யார்கிட்டையும் பகிர்ந்துக்க முடியாது. ஸோ நல்ல பருப்புகளை சாப்பிடு, காராமணி, கொண்டக்கடலை, மொச்சக்கொட்டை, இதெல்லாம் வந்து நான் நிறைய சொல்லி இளைஞர்களுக்கு சொல்கிறது. அது மாதிரி வந்து எப்போவுமே என்னுடைய மருத்துவ முறை தான் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லி நான் எப்பவும் சொல்ல மாட்டேன்.
ஒவ்வொரு மருத்துவ முறைகளுக்கும் ஒரு சிறப்புத்தன்மை உண்டு, ஒரு சிறப்பு தகுதி உண்டு. நிறைய நீங்கள் சமைக்கிற விஷயங்கள்ல வந்து ஒரு சில பேர் வைக்கிறது வந்து சுவாரஸ்யமான பேர்லாம் வைப்பீங்க. ஆமாம், எப்போவுமே வந்து இப்போ ஒரு சில ஆண்களுக்கு பேர் வச்சுருப்பாங்க, பாவாடைன்னு பேர் வைப்பாங்க, தெரியுமா? டேய் பாவாடை அப்படின்னு சொன்னால் எல்லாம் கூட்டமே திரும்பி பார்க்கும். ஏன்னா ஒரு சாமி பேர் அது பாவாடைன்னு வச்சுருப்பாங்க. இன்னொரு சில டில்லி அப்படின்னு இருப்பாங்க, டேய் டில்லி அப்படின்னா எல்லாருமே பார்ப்போம். ஸோ அது மாதிரி வந்து மற்றவர்களுக்கு கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்னா வந்து ஒரு கேட்சிங் இருக்கணும். அது நீங்கள் ஒரு சினிமாவே எடுக்கிறீங்கன்னு அதை நீங்கள் வேறு மாதிரி போடா விளக்கணுன்னு எடுத்தால் அது நல்லா ஓடும். அந்த படம் நல்லெண்ணு எடுங்க ஓடவே ஓடாது. அந்தளவுக்கு வந்து அந்த கேட்சிங் வந்து டைட்டிலில் இருக்கணும். இட்லி, மாதுளை, மன்மத வடை, மலைப்பூண்டு, மரப்பூந்து, தேன், இப்படிலாம் சில டிஷ்ஷை நான் சொன்ன உடனே நம்மளுக்கு அப்படியே கில்மா ஆகிடும். பண்டைய தமிழர்கள் எதெல்லாம் பயன்படுத்தி நல்ல உடல் ஊட்டத்தோடு இருந்தாங்களோ அந்த உணவுகளெல்லாம் நான் வந்து அதாவது ரீவைண்ட் பண்ணியிருக்கோம் மறுபடியும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், பண்டைய தமிழர்கள் பயன்படுத்திய உணவுகள் கிட்டத்தட்ட ஒரு 600 வகையான உணவுகள் இருக்குது. அந்த உணவுகளை வந்து நீங்கள் வந்து விடாமல் தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா மிகச்சிறந்த பலன் வரும் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்கள் உணவில் உப்பு, நீங்கள் சொல்லுவீங்க உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா? இந்த விளம்பரத்தை ஒரு நாள் பார்த்துட்டு இருந்தேன், என்னடா நல்லா இருக்குது இந்த விளம்பரம், நம்ம ஒரு எபிசோடு போடுவோம். அந்த வரக்கூடிய பாதிக்கப்பட்டவங்கள் ஒரு நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுடைய பிரச்சனையை முழுமையாக கேட்டு அதன் அடிப்படையில் மருந்தை தேர்வு செய்து அதன் அடிப்படையில் உணவை தேர்வு செய்து அவங்கள சரி பண்ணுறது தான் என்னுடைய வேலை. இன்றைக்கும் பிஸியாக தான் இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக. முக்கியமாக கேட்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது தமிழ்நாட்டில் வந்து சாப்பாடெல்லாம் டெய்லியும் ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் அவங்களும் சாப்பிட்றாங்க. ஆனால் அவங்களோட குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரியா இல்லை எப்பயும் போல் போட்டு தான் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற அங்கே இருக்குது டிஃப்ரென்ஸ் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பேர் இங்கே விட அங்கே கம்மி தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை அங்கே இருக்கா, நிலப்பரப்பு அதிகம் இருந்தால் கூட அங்கே வந்து மக்கள் தொகை குறைவாக இருக்குது அப்படின்னா குழந்தை பெறக்கூடிய தன்மையை கூட விட்டுட்டு சும்மா கம்பேனியன்ஷிப்பாக வாழக்கூடிய தன்மை அங்கே அதிகம். ஒரு பெண் 10 கல்யாணம் கூட பண்ணலாம், அங்கே உள்ள சமூகம் அங்கீகரிக்கும். குழந்தை இல்லாமல் ஒரு ஆண் எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணலாம், அங்கே அந்த மாதிரி தான். ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா, அப்படியே குழந்தை குட்டியோட ஒரு சிலர் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட சில எத்திக்ஸ் இருக்கும். ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் எடுத்தால் கூட நிறைய பாயில்டு வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் சாப்பிடக்கூடிய கலாச்சாரம், நிறைய ஃப்ரூட்ஸ் எடுக்கக்கூடிய கலாச்சாரம், சமச்சீர் உணவு அதிகம் எடுக்கக்கூடிய தன்மை அங்கே அதிகம். ஏன்னா அவங்க வளர்ந்த நாடு. ஸோ நாம் வந்து வளரும் நாடு. முக்கியமாக இப்போது இருட்டு அறையில் முரட்டு குத்து அப்படிங்கிற ஆமாம், இந்த வாய்ப்பு எப்படி சார்? இருட்டு அறையில் முரட்டு குத்து வந்து டைரக்டர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது உங்கள் சப்ஜெக்ட் சார்ந்த ஒரு படம், ஸோ இதில் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதை கேட்டப்போ வந்து இது கண்டிப்பாக ஏற்படமாக தான் இருக்கும், அதனால் நம்மளும் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சில சின்ன 1-2 சீன் நான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த புடலங்காய் வெட்டுற சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. நான் இன்னும் படம் பார்க்கல, நான் ஷூட்டிங் போயிருக்கேன், நான் இன்னும் படம் பார்க்கல. அதை உட்காந்து பார்க்குற அளவுக்கு நேரம் இல்லை. ஆனால் வந்து இளைஞர்கள் மத்தியில் பெரிய எழுச்சிகரமான படம், உணர்ச்சிகரமான படம் அப்படின்னு சொன்னாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வசூலே செம்ம குத்துன்னு கேள்விப்பட்டேன். கிட்டத்தட்ட ஒரு ரீசெண்ட் டைமில் தேட்டர் ஃபுல்லாச்சுன்னா அது இந்த படத்துக்கு தான் அப்படின்னு. ஆமாம், என்ன பண்ணுறது, கந்த சஷ்டி கவசம் படிக்கிறானா இவன் காம சஷ்டி கவசத்தில் படிக்கிறானுங்க பசங்க. அதில் எனக்கு ஒரு சின்ன பங்கு இருக்குது அப்படின்னா ஓகே, நல்லா பண்ணியிருந்தேன்னா நன்றி. நீங்கள் எதாவது டைரக்டான ஒரு வாய்ப்பு கொடுங்க, 2 சீனுக்கு மேலே கொடுக்காதீங்க, பிஸி. ஆமாம். அடுத்து இது போக இருட்டறையில் முரட்டு குத்து பெரிய ஒரு வெற்றி. ஆமாம். அடுத்து வேறு ஏதாவது படங்கள் ஏதாவது? நிறைய படங்கள் வருது. வந்ததுன்னா நான் கேட்குற ஒரே கேள்வி, ரிலீஸ் ஆகுமாப்பா, ரிலீஸ் ஆகுனா சொல்லு, ஒரு சீன் கொடு, அதில் வந்து நான் நடித்து கொடுத்துட்றேன். சும்மா நீ உப்புமா கம்பெனி மாதிரி வச்சுக்கிட்டு படம் எடுத்து எனக்கு அதெல்லாம் முடியாதுப்பா. ஏன்னா நான் படம் நடித்து சம்பாதிக்கணுன்றதெல்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு ஒரு விளம்பரம் 2 சீன் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு நல்ல பேனரில் ஒரு 2 படம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ படம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா சில நேரங்களில் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. ஆமாம், படத்தில் நடித்தா கூட சொல்லக்கூடாதுன்னு கூட சில கம்பெனி சொல்கிறாங்க. நான் அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான கம்பெனிலாம் நடிச்சிட்ருக்கேன் 2 படம். ஆமாம், அதுவும் வந்து ஒரு நல்ல பேர் வரும். இப்போது சமையல் மந்திரம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. அந்த ஒரு ப்ரோக்ராம் மூலமாக எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியுது. அதில் கூட வந்து ஆங்கரிங் பண்ண வாணிஸ்ரீயாக இருந்தாலும் சரி, திவ்யா இருந்தாலும் சரி, அவங்களோட கோஆர்டினேஷன் எப்படி இருந்தது சார்? அதாவது என்ன அப்படின்னா, ஆங்கரிங் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா
அவங்ககிட்ட அந்த நேரத்தில் நான் வந்து சகஜமாக பேசுவேன், ஓப்பனாக பேசுவேன். ஆமாம். மற்ற நேரத்துலலாம் அவங்க நம்பரை இன்றைக்கி வரைக்கும் நான் பிளாக்ல தான் வச்சுருக்கேன். இல்லை, பிளாக்ல வைக்கிறதுக்கு என்ன காரணம்? பிளாக்ல வைக்கிறதுனா வந்து அது வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ எப்போவுமே வந்து தொழிலாக இருக்கும், நான் அதில் தான் வந்து கரெக்டாக இருப்பேன். சில நேரங்கள்லாம் வந்து அவங்க எப்படி இவங்க எப்படிலாம் சிலர் கேட்பாங்க, ஐயா அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது புள்ள நல்லா கேட்கும், நான் சொல்லுவேன், அவ்வளோதான். அது போய் நம்ம இளைஞர்கள் போய் சேரும். ஆனால் என்னோட வந்த 4 ஆங்கர்ஸுமே இன்றைக்கி வந்து வெல் செட்டில்டு. ஸோ நிறைய பேருக்கு சின்ன திரையில் வந்து நல்ல வாய்ப்புகள் கிடைச்சது. ஸோ அதனால் இன்றைக்கி அவங்க எங்கே போனாலும் ஒரு கூட்டம் வட்டமிட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் என்னை சுற்றி யாரும் வர்றது கிடையாது. ஆமாம். ஸோ ஒரு விஷயங்களை ஒழுங்காக சரியாக கொண்டு போய் சேர்ப்பேன், அவ்வளோதான். இப்போ உங்களோட விஷயம் வந்து வெளியில் இப்போது டிவி சேனலில் லைவில் நிறைய பேர் கேட்குறாங்க. ஆமாம். பப்ளிக்கில் வெளியில் போகும்போது ஏதோ ஒரு விஷயம் ஒரு நைல சார் டாக்டர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டு, ஆமாம் அப்படிலாம் கேட்டால் கிளினிக் பாப்பா 300 கன்சல்டேஷன். அதுக்கு ஒரு ஆள் வச்சுருக்கேன். விசிட்டிங் கார்டு கூட கையில் வச்சுக்கிறது கிடையாது. ஆமாம், நேரவா அங்கே வந்து பேசு அப்படின்னு சொல்லி, அவ்வளோதான். ஏன்னா ரகசியமான சில விஷயங்களை வந்து பப்ளிக்கில் பேசக்கூடாது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஊர் பக்கத்தில் அந்த ஜல்லிக்கட்டு காலை அடக்குனா தான் மாமன் மகளை கல்யாணமே பண்ண முடியும். இப்போ காலை அவுத்து விட்டால் அந்த காலை ஓடிடும், ஓடியே போயிடுவான். அப்படி ஒன்றும் உன் பிள்ளை எனக்கு தேவையில்லை. இளவட்டக்கல்லுன்னு இருக்கும், முதல் மரியாதை படத்தில் வந்து சிவாஜி கணேசன் அப்படி தூக்கி அப்படி போடுவார் ராதாவை கரெக்ட் பண்ணுறதுக்காக. அது மாதிரி இளவட்டக்கல்லாம் ஊரில் கிடக்கும். அந்த கல்லை தூக்கி நீங்கள் போட்டால் தான் ஒரு ஃபிகர் உங்களுக்கு வந்து மடியும். ஆனால் இப்போ கல்லை இப்படி போட போனான்னா அவ்வளோ அவன் தலையில் போட்டு அவனே சாக வேண்டியதான், யாருக்கும் எந்த ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. ஸோ அதனால தான் பண்டைய தமிழர்கள் மாதிரி நல்ல உடல் உரத்தோட வளமையாக இருக்கணும், இளமையாக இருக்கணும், பொலிவாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நல்ல உணவுகளை எடுக்கணும், 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். ஸோ அந்த ஒரு குடும்பத்தை உருவாக்கக்கூடிய முயற்சியில் என்னுடைய ஒரு சிறு பங்காக என்னுடைய மருத்துவ ஆலோசனை தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது, நானும் பயணித்து கொண்டே இருக்கிறேன். ஓகே சார், ஃபைனலாக இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் சின்னதாக ஷார்ட்டாக சொல்லணும்னா என்ன சொல்லுங்கள்? ஸோ இளைஞர்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா வந்து ஒழுங்காக இருங்க. எல்லாருக்கும் எல்லாமும் அந்தந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நான் படிக்க வேண்டிய காலத்தில் படிக்க வச்சு, வேலைக்கு போக வேண்டிய நேரங்களில் வேலைக்கு போக வச்சு, சரியான பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்து, நல்ல நட்பை தேர்வு செய்து கொடுத்து, எல்லா விஷயத்திலும் கவனமாக இருந்து உங்களுடைய குழந்தைய நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு லட்சியவாதியை அந்த சமூகத்துக்கு அர்ப்பணிக்கக்கூடிய தன்மையை பேரண்ட்ஸ் வளர்த்துக்கணும். பிள்ளைகளை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. நீ ஒழுங்காக இருந்தீன்னா அவன் புள்ள ஒழுங்காக இருக்கும், நீ சரியில்லை அப்படின்னா அவன் புள்ள சரியாக இருக்காது. ஸோ இதெல்லாம் பார்த்து கவனமாக பேரண்ட்ஸ் இருக்கணும். பிள்ளைகளை சரியாக கொண்டு போய் நல்ல ஒரு விதையாக சமூகத்துக்கு அர்ப்பணிக்கக்கூடிய தன்மையை, அதுக்கு தகுந்த கல்வியை, அதற்கு தகுந்த பண்பாட்டு அறிவை, மரபு சார்ந்த அறிவுகளை குழந்தைகள்கிட்ட கொடுத்து நல்ல பொக்கிஷமாக சமூகத்துக்கு ஒப்படைக்கணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஓகே சார், கண்டிப்பாக. இவ்வளோ நேரம் இந்த பிஸி ஷெட்யூல்லையும் இவ்வளோ நேரம் ரொம்ப சுவாரஸ்யமாக போச்சு. எங்கள் மீசை முறுக்கு டீம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச். இளைஞர்களே, மீசை இருக்கா? அப்புறம் என்ன, மீசை முறுக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய். Green Chilies presents Fashion Diva 2018 district level contest திருச்சி செட் ஜோசப் காலேஜ்ல கண்டக்ட் பண்றாங்க. ஈவென்ட்ல வின் பண்றவங்களுக்கு டைமண்ட் ரிங், மூணார் டூர் பேக்கேஜ்னு நிறைய கிஃப்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. என்ட்ரி ஃபீஸ் ஃப்ரீ. பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஃபீ இருக்கு. பேடிஎம் மூலமாவும் பே பண்ணிக்கலாம். எந்த ஏரியால இருந்து வேணும்னாலும் வந்து கலந்துக்கலாம். செலிபிரிட்டிஸும் வராங்க. குரூப் அண்ட் சோலோ டான்ஸ் both for boys and girls. Mobile and Paytm number 9047213420.